காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ, துய்ப்பனும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன் நீ, இம்மணி நீ, இம்முத்து நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே. திருநாவுக்கரசருடைய அருமையான அருட்பதிகம். அவருடைய அடுத்த அத்தியாயத்திலே நாம் இருக்கிறோம். திருவதிகையை விட்டு திருநாவுக்கரசு பெருமான் பாடலிபுரத்திலேயே தங்கிவிடுகிறார். அங்கே இருக்கக்கூடிய சமண பள்ளியிலே அந்த மதத்தை பற்றி குறைவர கற்றுவிட்டு அந்த மதத்தின் தலைவராகவே ஆகிவிடுகிறார். அவருக்கு தர்மசேனர் என்ற பட்டப்பெயரும் வைத்து விட்டார்கள். இப்பொழுது அவர் அடியோடு மாறிவிட்டார். தம்முடைய சைவ மதத்தை மறந்துவிட்டார் முற்றிலுமாக. அவருடைய தோற்றமும் மாறிவிட்டது. ஒரு பாயை சுற்றி கொண்டிருக்கிறார். கையிலே ஒரு கமண்டலம், மயிர்பீலிகையும் வைத்திருக்கிறார். இதையெல்லாம் கேள்விப்படுகிறார்கள் திலகவதியார், அவருடைய தமக்கையார். கேட்டு மிகவும் மனம் வருத்தப்படுகிறார். அவருக்கு மிகவும் கஷ்டமாக போய்விட்டது. ஏன்னா சைவ சமயத்தில் இருந்து தன்னுடைய தம்பி இப்படி மாறிவிட்டாரே, தம்முடைய குலத்துக்கு இப்பேற்பட்ட ஒரு பழி வந்து விட்டதே, அம்மாவும் இல்லை அப்பாவும் கிடையாது, தம்பி தான் தமக்கு தோணுன்னு நினச்சோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, மதம் மாறி போய் இப்போது அந்த மதத்தின் தலைவராகவும் ஆகிவிட்டார். இந்த அம்மையாருக்கோ மிகவும் வருத்தம். என்ன செய்கிறாங்க, அந்த திருவதியில் இருக்கக்கூடிய வீரட்டானேஸ்வரர் கோவிலுக்கு காலையில் எழுந்தவுடன் திரு அலகிட்டு சுத்தம் செய்து சிவன் அடியார்களுக்கு உணவு படைப்பது முதற்கொண்டு பல அறத்தொண்டுகளை புரிந்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாள் இரவும் பகலும் அந்த அம்மையாருக்கு ஒரே சிந்தனை தான், தம்முடைய தம்பி மனம் திருந்திவிட வேண்டும், மறுபடியும் சைவ சமயத்துக்கே மாறிவிட வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறார் இறைவனிடம். அந்த வேண்டுகோள் பலித்தது ஒரு நாள். ஈசன் அவருடைய கனவில் தோன்றி சொல்கிறார், அம்மா நீ வருத்தப்படாத, அவரை நான் என் பக்கம் திருப்புறேன், ஒரு சின்ன திருவிளையாடல் இருக்கு, நீ பொறுத்திருந்து பார் அப்படின்னு அருள் கொடுக்குறாரு. அந்த அம்மையாருக்கு மகிழ்ச்சி. எப்படியாவது தம்பி முகத்தையாவது பார்த்து விட மாட்டோமா, அவர் மனம் திருந்தி விட மாட்டாரா அப்படின்னு தான் அந்த அம்மையார் நினைக்கிறாங்க. பாடலிபுரத்தில் என்ன நடந்தது பாருங்க. மருள் நீக்கியாருக்கு சூளை நோய் வந்து விட்டது. துடிக்கிறாரு. ஒரு கவலம் சோறும் வயிற்றில் தங்க மாட்டேன் என்கிறது. குடலை முறுக்கி பிழிகிறது. அவரால் தாங்க முடியலை. அந்த மதத்தில் இருக்கக்கூடிய மணிமந்திர ஔஷதம்னு சொல்லுவோம் இல்லையா, அத்தனை வழிமுறைகளையும் கையாண்டு பார்க்கிறார். ஆனால் ஒன்றுக்கும் அது அசைந்து கொடுக்க மாட்டேன் என்கிறது, நோய் விட்டு நீங்க மாட்டேன் என்கிறது. துடிக்கிறாரு. அவரோடு கூட இருக்கிற மற்ற தலைவர்கள்லாம் பார்க்குறாங்க. அவங்களால முடிஞ்ச மந்திரங்கள்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் மேலும் மேலும் அதிகமாகுதே தவிர குறைந்தபாடாக காணும். ஒரு நாள் நோயோட வீரியம் அதிகமாயிடுது, மயங்கி விழுந்துடுறாரு. அப்போது அவரோடு இருக்கக்கூடிய ஒரு சமையற்காரன் பார்க்குறான். பார்த்துட்டு இந்த செய்தியை அவருடைய தமக்கையாருக்கு கொண்டு போய் சொல்கிறான். திருவதிகை அடைந்து சொல்கிறான், அம்மா இந்த மாதிரி உங்கள் தம்பி சூளை நோயால் ரொம்ப வருத்தப்படுறாரு, நீங்கள் ஏதாவது செய்யக்கூடாதா, அவரை பார்த்து குணப்படுத்தக்கூடாதா அப்படின்னு கேட்குறான். அப்போது திலகவதியார் சொல்கிறாங்க, அவர் சைவ சமயத்துக்கு திரும்பினா அவருடைய முகத்தை நான் பார்க்குறேன், இல்லைனா என்னால் முடியாதப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இவர் இந்த செய்தியை சொல்கிறாரு. அப்போது திருநாவுக்கரசு பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரே பற்றுக்கோள் அவருடைய தமக்கை தானே, வேற யார் உறவு அவருக்கு இந்த உலகத்தில்? சரி நம்ம கிளம்பி போயிடலாம், நம்மளால் முடியலை. ஏன்னா கஷ்டம் வந்ததுக்கப்புறம் உறவுக்காரங்கிட்டையாவது சொல்லி அழலாம் இல்லையா, ஏதாவது செய்வாங்க இல்லையா, அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு அவருக்கு. கிளம்பி வராரு பாடலிபுரத்துலேருந்து திருவதிகைக்கு. வந்து ஒரு உதவியாள் மூலமாக கேட்குறாரு, உதவி கேட்குறாரு தம்முடைய தமக்கை கிட்ட. எப்படியாவது என்னை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும் பொழுது திலகவதியார் வர மறுத்துடுறாங்க. என் தம்பி இங்கே கொண்டு வா, இங்கே கூட்டிகிட்டு வா, நான் குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
வராரு மருள் நீக்கியார். ரொம்பவும் தளர்ச்சி அடைந்து போய் களைப்பாக இருக்கார். ஏன்னா நோயோட வீரியம் அதிகமாக தாக்கிடுச்சு, அவரால் தாங்க முடியலை. வந்து தம்முடைய தமக்கையாருடைய காலில் விழுந்து அழறாரு. அப்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது திலகவதி அம்மையாருக்கு. ஏன்னா தம்பியை திரும்பவும் பார்த்துட்டோம் இல்லையா, அது ஒரு சந்தோஷம். இன்னொரு பக்கம் வருத்தமும் இருக்குது. தன்னுடைய தம்பி இப்படி இந்த கோலத்தில் இருக்கானே, சமண மதத்தில் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அம்மையார், நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி தன்னுடைய தம்பிக்கு நெற்றியில் திருநீர் பூசுகிறாங்க. சட்டுன்னு நின்று பொழுது அந்த நோய். அவரு கொஞ்சம் தளர்ச்சி நீங்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமும் புத்துணர்வும் ஏற்படுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அக்கா என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போது திலகவதி என்ன சொல்கிறாங்க, தம்பி நீ திருவதிகை வீரட்டானேஸ்வரர் கோயிலுக்கு வா, அங்கே உரையக்கூடிய சிவபெருமானை நீ வணங்கினாலே உன்னுடைய இந்த நோய் முற்றிலுமாக நீங்கிவிடும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. உடம்பெல்லாம் வெந்நீர் பூசி விடுறாங்க. அவரு வராரு. அங்கே வந்து இறைவனை கண்ணார தரிசனம் செய்கிறாரு. அவரை பற்றி இருந்த அந்த சூளை நோய் முற்றிலுமாக நீங்கி விடுகிறது இறைவனுடைய திருவருளால். ஏன்னா திலகவதி அம்மையாருக்கு ஈசன் கொடுத்த வரம் அல்லவா அது, உன்னுடைய தம்பியை நான் தடுத்தாட்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அவர் பாடுறாரு தம்முடைய முதல் தேவார பதிகத்தை. கூற்றாயினவாறு விளக்ககில்லீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். இந்த பாடலை பாடி முடிச்சு அவர் கேட்கிறாரு, அருமையான பாடல். சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். இந்த பாடலை பாடுறாரு. இறைவனுக்கோ மகிழ்ச்சி. ஏன்னா கன்றை பிரிந்த தாய் பசு மாதிரி தானே இருந்தார் கடவுள். இப்போ திரும்ப வந்துருச்சு இல்லையா தம்முடைய கன்று குட்டி மாதிரியான திருநாவுக்கரசு பெருமான். இறைவனுக்கோ மகிழ்ச்சி. அவர் என்ன பண்ணுறார் திருநாவுக்கரசு பெருமான், தம்முடைய உழவார பணியை அந்த திருவதிகை தலத்திலேயே ஆரம்பிக்கிறார். ஒரு திருவலகு கொண்டு இறைவனுடைய ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிறார். இவர் தான் முதல்ல ஆரம்பித்து வச்சார் இந்த உழவார பணியை. அதற்கு தலைவர் இவர்தான். இந்த செய்தியெல்லாம் கேள்விப்படுறாங்க சமணர்கள். அவர்களுக்கு பொறாமையாகவும் கலக்கமாகவும் போய்விட்டது. இவர் சும்மா இருந்தாலாவது பரவாயில்லை, திரும்பவும் சைவத்துக்குள்ள திரும்பி போயிட்டாரு, நமக்கு எவ்வளோ பெரிய அவமானம், இதை சும்மா விடக்கூடாது, நம்ம போயிட்டு ராஜா கிட்ட சொல்லி கலகம் மூட்டணும், இவருக்கு ஏதாவது தொந்தரவு செய்யணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்க பல்லவ மன்னன் மகேந்திரவர்ம பல்லவன், அவன்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, ராஜா இவன் இந்த மாதிரி ஒரு கொடுமை செஞ்சுருக்கான், நம்ம மதத்துலேருந்து மாறி சைவத்துக்கு சார்ந்துட்டான், இதனால் நமக்கு அவமானம், இவனை தக்கபடி தண்டனை கொடுக்கணும், இவனை கூட்டிகிட்டு வந்து நாம் ஏதாவது தொந்தரவு செய்யலாம், கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு தூண்டி விடுறாங்க. ராஜா என்ன பண்ணுறாரு, கைப்பாவையாக தானே இருக்கார் சமணர்கள்கிட்ட. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அரச கட்டளை விடுக்கிறாரு. ஏவலாட்களை ஏவி விட்டு திருநாவுக்கரசு பெருமானை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு கட்டளை இடறாரு. கூட்டிகிட்டு வராங்க. அப்போது வந்து கேட்குறாங்க எல்லாருமே, உங்களுக்கு அரச உத்தரவு வந்திருக்கு, நீங்கள் அரண்மனைக்கு வரணும் அப்படின்னு. அவருக்கு புரிஞ்சு போச்சுது, இது ஏதோ சூழ்ச்சி பண்ணுறாங்க சமணர்கள் அப்படின்னு. அப்போது பாடுறாரு, நாமார்க்கும் குடியெல்லோம் நமனையஞ்சோம், நரகத்தில் இடர்படும் நடலை இடரும், ஏமாப்போரியோம் பிணியறியோம் அப்படின்ற பாடலை பாடுறாரு. இதுக்கு பேர் மறுமாற்ற திருத்தாண்டகம்னு பேர். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், எது வந்தாலும் அஞ்ச மாட்டேன் அப்படின்ற ஒரு தம்முடைய மன உணர்ச்சியை அவர் வெளிக்காட்டுறாரு இந்த பாடல் மூலமாக. கூட்டிகிட்டு போகிறாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, நீ இந்த மாதிரி மதம் மாறனையான்னு கேட்குறான் மகேந்திரவர்ம பல்லவன். ஐயா, இத்தனை நாளும் நான் சிவனோட பெருமையை அறியாது இருந்தேன், இப்போ நான் திருந்திட்டேன், என்னுடைய தமக்கையாருடைய பங்கு இதில் அதிகம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, உனக்கு சரியானபடி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுண்ணாம்பு காலவாயில் அடைக்கிறாங்க. அது ஒரு அறை.
அதெல்லாம் சுண்ணாம்பு பூசிடுறாங்க, எரியூட்டி விடுகிறார்கள், கொளுத்தி விட்டுடுறாங்க. 1 நாள் 2 நாள் கிடையாது ஐயா, 7 நாள் உயிரோடு இருக்க முடியுமா? எரிய விட்டாங்கனாக்கா 7 நாள் இல்லையா? அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சமணர்கள், எப்படியாவது இவரை கொன்று விடணும், இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு மாட்டி விட்டுட்டாங்க. அவங்க நினச்சாங்க எப்படியும் அவர் இறந்து போய் தான் இருப்பார், 7 நாள் கழித்து திறந்தா இந்த அறைக்கதவை அப்படின்னு. உள்ளே போட்டு பூட்டிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அமைதியாக சிவனை தியானம் பண்ணிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, சரி இப்போ திறக்க போகிறோம் கதவை, எப்படியும் இறந்து போய் தான் இருப்பார் ஐயா திருநாவுக்கரசு பெருமான், பார்த்துடுவோமே அவருடைய சடலத்தை அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அதிர்ச்சியாக இருக்குது. முன்னை விட பொலிவாக தானே இருக்கார் அவர், புத்துணர்வா, எப்படி இறந்தார்னு சொல்ல முடியும்? அப்போ பாடுறாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. அவருடைய திருவடி நிழல் அவ்வளவு குளிர்ச்சி பொருந்தியதாகவும் அருமையாகவும் இருக்கிறதாம். சும்மா விடுவாங்களா? பாடலை பாடனா சமணர்கள், மேற்கொண்டு இன்னும் அதிகமாக தான் செய்யணும் இவருக்கு கொடுமைன்னு சொல்லிட்டு திரும்பவும் கூட்டிகிட்டு வராங்க அரண்மனைக்கு. இப்போ என்ன செய்யலான்னு கேட்குறாரு. ஐயா இவன் ஒரு சூழ்ச்சி பண்ணியிருக்கான், சமண மதத்தில் இருந்தான் இல்லையா, அங்கே ஒரு மந்திரத்தை கற்றுக்கிட்டு இருக்கான் அரசே, அதன் மூலமாக இவன் உயிர் தப்பிச்சிட்டான். ஆனால் கேட்டாக்கா நமச்சிவாய மந்திரம் காப்பாத்துச்சேன்னு சொல்கிறான். இவனை சும்மா விடக்கூடாது, நாம் விஷம் கலந்த சாப்பாட்டை கொடுத்து இவன் கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதற்கு உடன்படுகிறார் பல்லவராஜா. என்ன பண்ணுறாங்க, பால் சாதத்தில் விஷத்தை கலக்கிறாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவருக்கு கொஞ்சமும் வருத்தமோ கோபமோ கிடையாது. நீங்கள் என்ன வேணால் என்ன செய்துக்கோங்க ஐயா, என் இறைவன் என்னை காப்பாற்றுவான், அவருடைய அடிமை நான், அவரை பாடி தொழுவதே என்னுடைய தொண்டு, இதை யாராலையும் மறுக்கவும் மறைக்கவும் முடியாது, என்ன வேணால் செய்துக்கோங்க. அவர் தைரியமாக வாங்கி சாப்பிட்றாரு. தேவர்களுக்காகவும் மக்களுக்காகவும் நஞ்சை உண்டு திருநீலகண்டராக அவதாரம் எடுத்தவர் அல்லவா சிவபெருமான். அவருடைய தொண்டருக்கு இந்த விஷம் கலந்த சாதம் என்ன செய்யும்? ஒன்றும் செய்ய முடியாமல் தன்னுடைய சக்தியை இழந்து விட்டது. மறுபடியும் திருநாவுக்கரசு பெருமான் வென்று விடுகிறார். பார்த்தாங்க, ஐயா இவன் வேற ஏதோ சூழ்ச்சி பண்ணுறான், ஏதோ தந்திரம் பண்ணுறான், இவனை சரியானபடி அழிக்கணும்னா ஒரு மத யானையை இவன் மேலே ஏவி விட்டு நல்லா அடித்து துவம்சம் பண்ண விட்டாக்கா இறந்து போயிடுவான் ஐயா, இது ஒன்று தான் வழி, இதை செய்வோம் அப்படின்னு பல்லவராஜா கிட்ட மறுபடியும் கலகம் செய்கிறார்கள் சமணர்கள். மத யானையை ஏவி விடுறாங்க. என்ன பண்ணுது பாருங்க, மத யானைக்கு தெளிவு வந்துடுது. இவரோ பயப்படலை, அமைதியாக நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு இறைவனுடைய திருவடி நிழலை நினச்சிக்கிட்டு இருக்காரு. மத யானை இவரை கொல்லவில்லை, திரும்பி சென்று போய் சமணர்களை அல்லவா அடித்து துவம்சம் செய்தது. எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஐயா துண்டக்கானும் துணியக்கானும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை ஓடனாங்க சமண தலைவர்கள். மிஞ்சி இருந்தவங்க கொஞ்சம் பேர் தான், எல்லாரையும் அடித்து சாகடிச்சிட்டது அந்த மத யானை. திரும்பவும் ஜெயிச்சிட்டாரா திருநாவுக்கரசு பெருமான்? விட்டுருவாங்களா சமணர்கள்? அவங்க அதை விட பெரிய கொடுமைக்காரங்க இல்லையா? இந்த வாட்டி என்ன செய்கிறாங்க பாருங்க, 4ஆம் முறையாக ஒரு தந்திரம் செய்கிறார்கள். ஐயா இவனை சுண்ணாம்பு காலவாயிலையும் போட்டுட்டோம், விஷம் கலந்த பால் சாதத்தையும் கொடுத்தோம், மத யானையும் ஏவி விட்டோம், எல்லாத்துலேயும் தப்பிச்சிட்டான் ஐயா. இனி இவன் என்ன செய்யணும், ஒரு பெரிய கடலில் தூக்கி போடணும். ஆனால் வெறும் இவனை சும்மா தூக்கி போட்டால் பரவாயில்ல, கல்லை கட்டி தூக்கி போடணும் ஐயா. ஏன்னா நடுக்கடலை விட்டால் கூட இவன் நீந்தி வந்துடுவான் போல இருக்கு, அதனால் ஒரு பெரிய கல்லை கட்டி தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரி, ஏற்பாடெல்லாம் தயாராகிடுச்சு. ஒரு பெரிய கல்லில் அவரை சேர்த்து கட்டிடுறாங்க கயிறோட. நடுக்கடலுக்கு வராங்க. திருநாவுக்கரசு பெருமானை நடுக்கடலில் போட்டுடுறாங்க. ஏவலாட்கள்லாம் படகுல ஏறி அந்த கடலுக்கு அப்புறமா போயிடுறாங்க கரையில். கொஞ்ச நேரம் கழிஞ்சு என்ன ஆச்சுது பாருங்க, அந்த கல் என்னவாக மாறியது என்றால் தெப்பமாக மாறியது. கயிறெல்லாம் அருந்து போச்சுது. அந்த
கப்பல் மேலே ஏறி திருநாவுக்கரசு பெருமான் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு கரைக்கு வராரு. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும், கல்லை கட்டி கடலில் விட்டா கூட துணையாக வருவது எது? நமச்சிவாய மந்திரம் அல்லவா? வந்தார், மீண்டு வந்து எங்கே வந்தார்? மறுகரைக்கு, திருப்பாதிரி புலியூர்னு சொல்லக்கூடிய ஸ்தலத்துக்கு வராரு. அங்கே வந்த உடனே அங்கே ஒரு இறைவன் உரையக்கூடிய ஆலயத்துக்குள்ளே செல்றாரு. அங்கே ஒரு தேவார பதிகத்தை பாடுகிறார். ஈன்றாலுமா எனக்கு எந்தையுமா என்று ஆரம்பிக்கக்கூடிய தேவார பதிகம் பாடி இறைவனை தொழுகிறார். அங்கே சில காலம் தங்கி உழவார பணி செய்கிறார். இந்த அத்தனை செய்திகளையும் கேட்ட பல்லவ மன்னனுக்கு மிகவும் அவமானமாக போய்விடுகிறது. ஏன்னா, ஒரு சிறந்த சிவத்தொண்டரை இத்தனை காயப்படுத்தி இருக்கோமே, இத்தனை துன்புறுத்தி இருக்கோமே, இத்தனை தொந்தரவு செய்திருக்கோமே, நம்ம மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? அதுதானே முறை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? மன்னிப்பு கேட்கணும்னு வராரு திருநாவுக்கரசு பெருமான் கிட்ட. வந்தது மாத்திரம் கிடையாது, தம்முடைய அந்த சமண மதத்தை விட்டு சைவத்துக்கு மாறுகிறார் பல்லவ மன்னன் மகேந்திரவர்ம பல்லவன். எத்தனை துன்பத்தை கொடுத்தாலும் நமச்சிவாய மந்திரம் நமக்கு துணையாக இருக்கும் என்பதை தெளிவாக நமக்கு உணர்த்தியது திருநாவுக்கரசு பெருமானுடைய இந்த அற்புதமான வரலாறு. மேலும் என்ன அதிசயங்களையும் அற்புதங்களையும் இறைவன் திருநாவுக்கரசு பெருமானுக்கு நிகழ்த்துகிறார் என்பதை நாம் பின்வரும் அத்தியாயங்களில் பார்க்கலாம். எப்பொழுது சூளை நோயை தவிர்த்து அவரை தடுத்தாட்கொண்டாரோ அப்பொழுதே இறைவன் அவருக்கு ஒரு திருநாமத்தை சூட்டுகிறார். மருள் நீக்கி என்பது இயற்பெயர், பெற்றோர் இட்ட பெயர். தர்மசேனர் சமண மதத்து தலைவராக இருந்த பொழுது சூட்டப்பட்ட பெயர். ஆனால் இறைவன் கொடுத்த அருட்பெயர் திருநாவுக்கரசு பெருமான். அவருடைய சரிதத்தை பின்வரும் அத்தியாயங்களில் மீண்டும் பார்ப்போம். இப்பொழுது தற்காலிகமாக விடைபெறுவோம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.